சதர்ன் ரயில்வே பென்ஷனர்ஸ் சமாஜ் சார்பில் சென்னை ஜார்ஜ் டவுனில் உள்ள தனியார் விடுதியில் ரயில்வேயில் பல்வேறு துறையில் பணியாற்றி ஓய்வு பெற்ற ஊழியர்கள் கூட்டம் நடைபெற்றது. ரயில்வே துறையில் பணியாற்றி ஓய்வு பெற்ற ஊழியர்களின் கோரிக்கைகளை வலியுறுத்தி சமாஜ் தலைவர் பிரான்சிஸ் ராசு தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் செயலாளர் உதயசங்கர், பொருளாளர் டேவிட் ஜான் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். சமாஜ் நிர்வாகி பார்த்தசாரதி வரவேற்புரையாற்றினார். நிகழ்ச்சிக்கு பின் சமாஜ் தலைவர் பிரான்சிஸ் ராசு மற்றும் செயலாளர் உதயசங்கர் செய்தியாளர்களிடம் கூறுகையில், முதலில் கூட்டத்துக்கு பல்வேறு இடங்களிலிருந்து வருகை புரிந்த எங்கள் குடும்ப தோழர்களுக்கு நன்றி என்றும், எங்கள் முதல் கோரிக்கையாக கொரோனா காலத்தில் நிறுத்தி வைக்கப்பட்ட செயல்பாடுகளை மீண்டும் அமல்படுத்த வேண்டும். மேலும் முக்கிய கோரிக்கையாக ரயில்வே துறையில் பணியாற்றும் ஊழியர்கள் மற்றும் ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு மும்பை மற்றும் பெங்களூரு ஆகிய நகரங்களில் தனியார் மருத்துவமனையில் சிறந்த அவசர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. அதேபோல் சென்னையில் அதற்கான சிகிச்சைகள் மேற்கொள்ள வேண்டும். அதற்குரிய நடவடிக்கையை துறை எடுக்கப்பட வேண்டும் என்று கூறினார்கள். இந்நிகழ்ச்சியில் சமாஜ்வாதி நிர்வாகிகள் விஜயன் ராஜா, பன்னீர்செல்வம் உட்பட பலர் கலந்து கொண்டனர்.